காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம் மாலவி. அதாவது நடிகர் விமல் நடித்த திரைப்படம் மன்னர் வகையரா. இந்த படத்தை தயாரிக்க நடிகர் விமல் பைனான்சியர் கோவி என்பவரிடம் 4.5 கோடி கடனாக பெற்றிருந்தார். படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியுள்ளார். இந்த காசோலையை கோவி வங்கி செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்துவிட்டது. இதையடுத்து 4.5 கோடி செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது தயாரிப்பாளர் கோவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராயிருந்த போது அவருடன் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று ஒரு தீர்ப்பு எழுதியிருந்தார். அதாவது விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றும் மேலும் வாங்கிய செக் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே போல நடிகர் விமல் தரப்பில் ஆஜராகும் போது மேல்முறை செய்ய உள்ளதாகவும் அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டனை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.